வருகை தந்திருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் வருக அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பையும் கொடுத்துட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் மீண்டும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த சிவா ஐயா இது நிர்வாகம் பண்ணி பல நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காரு. கோயம்புத்தூர் வருவாரு, சேலம் போவாரு, வடகரை போவாரு, எல்லா இடத்துக்கும் போவாரு. ஏன் திருவண்ணாமலையில காட்டு சிவா ஆசிரமத்துக்கு கூட நிர்வாகம் பார்ப்பாரு. ரொம்ப அற்புதமான மனிதர், நல்ல உள்ளம் படித்தவர். ஏன் இங்க பாம்பு கோயில் சந்தையில ஒரு கிரவுண்டு வாங்கி வச்சிருந்து அங்க சமாதி ஆனவருக்கு இடம் கொடுத்து சமாதி வச்சாரு. அந்த அழைப்பு எனக்கும் வந்தது. நானும் போய் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டேன். அந்த அளவுக்கு பரோபகாரமான சிந்தனை உள்ளவர். இப்போ சிவானந்த பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜீவன் பிறந்து அந்த ஜீவன் மூலமா நம்ம எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமாக்கிறோம். அவருடைய சிறப்பான விஷயம் என்னன்னா, ஒரே ஜீவன் தான் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவன்களும், தனிப்பட்ட ஜீவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியா பேசினாரு. அந்த அளவுல தான் சிவா ஐயாவும் பழகிட்டு இருக்காரு. பாருங்க, கோயம்புத்தூர் அழைப்பு விட்டு நீங்க எல்லாம் வாங்க, நாம எல்லாம் கூட்டா உட்காந்து தியானம் பண்ணலாம், நாம எல்லாம் சகோதரர்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையிலையும் மெசேஜ் அனுப்பினாரு. அதனாலதான் நம்ம கிட்ட வர்றவங்களுக்கு எல்லாமே விஷயத்த சொன்னேன். வாங்க ஐயா, அவர் கூப்பிட்டே இருக்காரு. நானும் பல தடவை கூப்பிட்டாரு, போகாம இருந்துட்டேன். இப்போ ஒரு தடவை போய் அவருக்கு ஒரு சிறப்பா ஒரு தியானம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வைக்கிறாங்க. நாம எல்லாம் இப்போ வந்திருக்கிறோம். மற்ற ஊர்கள்ல இருந்து வந்திருக்காங்க. ரொம்ப சிறப்பான விஷயம். வந்தவங்களுக்கெல்லாம் மறுபடியும் கூட நான் நன்றி சொல்லிக்கிறேன். இதே போல ஒவ்வொரு ஊர்களையும் சிவானந்த பரமேஸ்வர் அப்படிங்கிற ஒரு ஆத்ம சக்திக்காக ஒவ்வொரு ஊர்லயும் ஆசிரமம் இருக்குது. அதுல இந்த குட்லாரம்பட்டில ஒரு ஆசிரமத்தை சிவாயா நிறுவியிருக்காரு. நாங்க எல்லாமே இன்னைக்கு தான் முதல் முறையா வந்திருக்கிறோம். நல்ல வரவேற்பு கொடுத்திருக்காரு, நல்ல விதமா கவனிச்சிருக்காரு. இன்னும் தொடர்ந்து அவர் செயல்படணும், நாங்களும் அவரோட ஒத்துழைப்பு கொடுத்து செயல்படணும் நாங்கள் விருப்பம் தெரிவிக்கிறோம். அது மட்டும் அல்ல, நாங்கள் எதிர்பார்க்கறது ஒண்ணு தானுங்க, சிவானந்த பரமேஸ்வர் பயிற்சி எடுத்தவங்களுக்கு ஜீவ சமாதி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தை தெரிவிச்சிருக்காரு. நாங்கள் அதை எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அடிக்கடி நான் குளத்தூர் ஆசிரமத்தில் அடிக்கடி எங்கிட்ட பயிற்சி எடுத்தவங்களுக்கு சொல்லிட்டே இருப்பேன், தைரியமா வாங்க, உங்களுக்கு இறைவனருள்ள உங்களுக்கு சமாதி அடைஞ்சிச்சுன்னா எந்தாவது ஒரு இடத்துல உங்களுக்கு மரியாதை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா பேசிட்டு இருக்கிறேன். எங்கிட்ட இணைஞ்சு செயல்படுறவங்களுக்கு இந்த கருத்து நான் சொல்லிட்டே இருப்பேன், தெரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதே போல நமக்கு ஒரு உதவி செய்வார். நாம எல்லாம் இங்க வந்திருக்கிறோம், அவருக்கு நாம் அறிமுகமாயிருக்கிறோம். நமக்குள்ள சிவானந்த பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்துல நமக்கு ஒரு சப்போஸ் நீங்க தியானத்துல இறையருள் உங்களுக்கு கிட்டுச்சுன்னா அவருக்கு தகவல் கொடுத்தா ஓடி வருவார். எங்க வைக்கலாமோ அங்க ஏற்பாடு பண்ணி போட்டு தருவார். அவரு சமாதிகளுக்கு இடமும் வாங்கி போட்டிருக்காரு. எங்க ஆன்மீக தோட்டத்துக்கு பக்கத்துல அப்படியெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. தைரியமா நாம பயிற்சி பண்ணலாம், சிவானந்த பரமேஸ்வரரை நம்பலாம். வேற ஒரு கருத்துல தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உறுதியா நாம செயல்படுவோம், எல்லாரும் ஒத்துழைப்போம் செய்வோம். அதனால நாம் எல்லாமே இப்ப பாருங்க, நீங்க எங்கேயோ பிறந்திருக்கீங்க, நான் எங்கேயோ பிறந்திருக்கேன். நீ யாருன்னு எனக்கு முதல்ல தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு முதல்ல தெரியாது. தெரிய வச்சுதான் யாருன்னா சிவானந்த பரமேஸ்வரன். ஒரே ஒரு ஆத்மா, ஒரே ஒரு ஜீவன், கால்நடையா ஊர் பூரா சுற்றி ஒவ்வொரு ஊர்லயும் பயிற்சி கொடுத்து அங்கங்க ஆசிரமங்கள் நிறுவி எல்லாரும் மோட்சம் அடையணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வலியுறுத்தி சித்தவேதம் ஒரு புக்கு தயார் பண்ணி விநியோகம் பண்ணியிருக்காரு. இப்ப பாருங்க, எந்த மதமும் இந்த அளவுக்கு ஒற்றுமையோடு செயல்பட்டதாக எனக்கு தெரியல. அவங்க எல்லாம் ஏதோ உட்கருத்தில் தான் செயல்படுவாங்க. ஆனா அந்த சித்தவையாளர்கள் மட்டும் உள் கருத்தில் செயல்பட மாட்டாங்க, பொதுவான சேவையில தான் செயல்படுவாங்க. இது இப்ப நாம எல்லாம் வந்திருக்கிறோமே, அதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு சிவாயா நம்ம கூப்பிட்டுருக்காரு, நாம அவங்களுடைய நிகழ்ச்சியில் போய் பங்கெடுத்துக்கணும். ஒரு வார்த்தை தான் நான் வெளியில சொன்னேன், நான் வர்றேன்னு சொல்லிட்டு எல்லாருமே பதிவு பண்ணாங்க. நம்மளோட இணைய செயல்பட்ட எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். மற்றபடி ஐயாவை ஒரு 2 வார்த்தை சொல்லி உங்கள் சார்பாக அழைக்கின்றேன்.